தாவேகா விஜய் அவர்களையும் சூர்யா அவர்களையும் கம்பேர் பண்ணி இவங்க பேசியிருக்கிறாங்க. தாவேகா விஜய் அவர்கள் நிறைய நல்லது செஞ்சிருக்கிறதாக பல நியூஸ் வந்தாலும் இங்க கல்வி விழா அப்படிங்கிறது அரசியல் நோக்கத்துக்காக இருந்தாலும் இங்க அவ்வளவு பசங்களை தேடி பிடிச்சு பாராட்டுறாங்க அப்படின்னு எல்லா கட்சியில இருந்துமே ஒரு நல்ல பேர் விஜய் அவர்கள் வாங்கியிருந்தாரு. அது திமுகல இருந்து ஒரு சில பேரும் பாராட்டி இருந்தாங்க. ஆனா ஷர்மிளா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருந்து வந்தவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை பாராட்டுறதுக்காக தான் வந்திருக்கிறாங்க, இவரே காசு கொடுத்து கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதுக்கு தாவேகா தொண்டர்கள் என்ன கமெண்ட் பண்றாங்கன்னா, உனக்கே 200 ரூபாய் கொடுத்துதான் பேச வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இரண்டு நபர்கள் இதுல உண்மையிலேயே யாரு ஹீரோ அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணிக்கங்க. அகரம் பவுண்டேஷன் மூலமா ஆயிரக்கணக்கான ஏழை எளிய மாணவர்களுக்கு வருஷக்கணக்கா நிதி உதவி செஞ்சு அவங்கள படிக்க வைக்கக்கூடிய நடிகர் சூர்யா எந்த ஒரு மேடையிலும் நான் இவ்வளவு பண்ணிருக்கேன், இவ்வளவு சாதிச்சிருக்கேன் அப்படின்னு பெருமை பேசினது கிடையாது. ஆனா இன்னொரு பக்கம் தனியார் பள்ளிகளை சேர்ந்த ஒரு சில மாணவர்களை அழைத்து அவங்களுக்கு பரிசு கொடுக்கறேன் அப்படிங்கிற பேர்ல விழா நடத்தி அந்த விழா மேடையில அடுத்த தலைவர் எங்க முதலமைச்சர் தான் அப்படின்னு பேச வைக்கிறாரு ஒருத்தர். இவங்க ரெண்டு பேர்ல உண்மையிலேயே யாரு ஹீரோன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க.